Good morning, children. Good Good morning, morning, ma'am. ma'am. Students, yesterday உங்களுடைய எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண இல்லையா? உங்களுடைய மார்க் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வழக்கம் போல் இந்த தடவையும் அச்சீவர் ஆஃப் தி கிளாஸ் gift யாருக்கு போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்களா? எஸ் ஆமா மேடம். மேடம். இந்த தடவை எக்ஸாம் மார்க்ஸ் தவிர எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஸ்போர்ட்ஸ், ரைட்டிங், டிராயிங் அப்படின்னு மற்ற எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் நிறைய கலந்துக்கிட்டது அஜய். அதனால் இந்த தடவை பெஸ்ட் அச்சீவர் ஆஃப் தி கிளாஸ் கிஃப்ட்டு அஜய்க்கு கொடுக்க போகிறேன். தேங்க்யூ மேம். அஜய், உன்னோட கிஃப்டை ஈவினிங் ஸ்டாஃப் ரூமில் வந்து வாங்கிக்கோ, சரியா? டீச்சர், நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அது என்ன பெஸ்ட் அச்சீவர் ஆஃப் தி கிளாஸ்? எனக்கு எதுவுமே புரியலையே. அதுவா டீச்சர், அது வேற ஒன்றும் இல்லை. பசங்களை நல்லா படிக்க வச்சு மார்க் எடுக்க வைக்கிறதோட ஆசிரியர்களான நம்மளோட கடமை முடிஞ்சிடறதில்ல. அவங்களுக்குள்ள இருக்கிற மற்ற திறமைகளையும் வெளியில கொண்டு வர்ற முக்கியமான பொறுப்பும் நமக்கு இருக்கு. அந்த திறமைகளை எல்லாம் மாணவர்கள்கிட்ட இருந்து எப்படி வெளியில கொண்டு வர்றது அப்படின்னு நான் யோசிச்சேன். அதனால என் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் ஒவ்வொரு மாத இறுதியிலையும் அந்த மாதம் முழுவதும் படிப்பை தவிர மற்ற ஆக்டிவிட்டீஸான ஸ்போர்ட்ஸ், டிராயிங், ரைட்டிங் இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸில் யார் அதிகமாக கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு மாதம் மாதம் ஒரு கிஃப்ட்டு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணேன். முக்கியமாக காம்படிஷன்ஸில் கலந்துக்கிட்டு கண்டிப்பாக ப்ரைஸ் வாங்கியே தீரணும்னு நான் சொல்லலை. நிறைய ஆக்டிவிட்டீஸில் கலந்துக்கிட்டு உங்களுடைய திறமைகளை காட்டினா போதும். அப்படி யார் அதிக திறமைகளை காட்டுறீங்களோ அவங்களுக்கு தான் ப்ரைஸ் அப்படின்னு சொன்னேன். இதனால் பசங்களுக்கு படிக்கிற ஆர்வம் குறைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக எக்ஸாமில் யார் ஃபஸ்ட்டு வரீங்களோ அவங்களுக்கு தனியாக கிஃப்ட்டு அப்படின்னு சொன்னேன். இதனால் பசங்க படிக்கிறதுலையும் ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, தன்னுடைய திறமைகளை வெளிக்காட்டுறதுலையும் ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப நல்ல முயற்சி டீச்சர். நானும் என் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இதையே ஃபாலோ பண்ண போகிறேன். குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். நீங்கள் நிர்மலோட அப்பாவா? வாங்க வந்து உட்காருங்க. டீச்சர், என் பையன் சரியாக படிக்க மாட்டேங்கிறான்னு எத்தனையோ தடவை அவனை அடிச்சிருக்கேன். ஆனால் அவனுக்குள்ள என்ன திறமை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க நான் முயற்சி பண்ணதே இல்லை. நிர்மல் மாநில அளவில் நடந்த கவிதை போட்டியில் முதல் பரிசு வாங்கிட்டு வந்ததா என்கிட்ட வந்து சொன்னான். எனக்கு கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதுக்கு காரணம் எங்க டீச்சர் தான் அப்படின்னு சொன்னான். எங்க டீச்சர் யாரு தங்களுக்குள்ள இருக்கிற தனித்திறமைகளை வெளியில காட்டுறாங்களோ, நிறைய போட்டிகள்ல கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு மாசம் மாசம் ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொன்னாங்கப்பா. அதனாலதான் நான் இந்த போட்டியில கலந்துட்டு ஜெயிச்சேன் அப்படின்னு சொன்னான். இத்தனை வருஷம் அவன் கூட இருந்தோம், அவன்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆனா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இனிமே என் பையன் வாழ்க்கையில நல்லா வந்துருவான் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வந்துச்சு டீச்சர். இதுக்கு நான் உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். இதுக்கு எதுக்கு எனக்கு நன்றி சொல்கிறீங்க? இது என்னோட கடமை தானே. ஒரு ஆசிரியரோட கடமை அவங்கள நல்லா படிக்க வைக்கிறதோட முடிஞ்சிடல, அவங்களுக்கு நல்ல பண்புகளை சொல்லி கொடுக்கறதுலையும் அவங்களுடைய தனித்திறமையை வெளிக்கொண்டு வர்றதுலேயும் தான் இருக்குது. பெற்றோர்களாகிய நீங்களும் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். குழந்தைகள் வாங்குகிற மதிப்பெண்கள் மட்டும் அவங்களோட வாழ்க்கைக்கு பயன்படாது. அவங்கக்கிட்ட இருக்கிற திறமைகள் தான் அவங்களுக்கு கடைசி வரைய கை கொடுக்கும் அப்படின்றத பெற்றோர்களாகிய நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் எப்போ பார்த்தாலும் பசங்களை படி படி அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு அவங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்கோ அதுலேயும் கொஞ்சம் நேரத்தை செலவிட நீங்கள் அனுமதி கொடுக்கணும். நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் டீச்சர். இனிமே இவனுக்கு எதுல ஆர்வம் இருக்குதோ அதை செய்யறதுக்கு நான் ஊக்கப்படுத்துறேன். ரொம்ப நன்றி டீச்சர். நான் போயிட்டு வரேன்.